நம்ம பார்க்க போறது ஐடிசி கம்பெனி இன்னைக்கான மார்க்கெட்ல ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கிருக்கு. 9% வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிராஷ் ஆயிருக்கு. காட்ஃப்ரே பிலிப்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா 19% வந்து கிராஷ் ஆயிருக்கு. சோ ஏன் இந்த சிகரெட் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இறக்கிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா வந்து இருக்கிறது ஐடிசி கம்பெனியை கண்டிப்பா எல்லாருமே கன்சிடர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். சோ இது இந்த டைம்ல வந்து செல் பொசிஷன்ல வந்து இருக்கா அப்படின்றதையும் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இந்த டைம்லயுமே கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து இருக்கா, இல்ல அப்படின்னா உண்மையாவே இந்த கம்பெனியோட பிசினஸ்க்கு பிரச்சனை இருக்கா, அந்த இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். சரி, இப்ப அப்படியே வீடியோக்குள்ள வந்து போவோம். என்ன நடந்துச்சு, மார்க்கெட்ல ஏன் இதை இறக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜனவரி 1 2026 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இன்னைக்கான நாள்ல அதிகமான டாக்ஸஸ் வந்து சிகரெட்ஸ்க்கும் டொபாக்கோக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனாலே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. இது எல்லாமே எஃபெக்டிவ்ல வந்து வரப்போறது. இந்த அதிகமான டாக்ஸஸ் வந்து ஏத்துறாங்களா, இது எல்லாமே எஃபெக்டிவ்ல வந்து வரப்போறது பிப்ரவரி 1 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்போகுது. பட் ஆனா அந்த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இப்ப சொல்லிருக்க ரீசனால மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இறக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்ப கவர்மெண்ட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி இந்த டொபாக்கோ கம்பெனிஸ்க்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். செப்டம்பர் மாசம் ஜிஎஸ்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5%, 12%, 18% அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி வந்து இருந்ததை சிம்பிளிஃபை பண்ணிட்டு 5%, 18% வந்து ஆகிட்டாங்க. சோ 5, 12, 18, 28% இருந்த டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 இல்ல அப்படின்னா 18 அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டாக்ஸ் வந்து இருக்கு. இந்த டாக்ஸ் வந்து புதுசா கொண்டு வந்தது 40% ஸ்பெஷல் டாக்ஸ் லாபா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்குள்ள எதெல்லாம் வரும் அப்படின்னா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், சிகரெட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் இங்க பான் மசாலா ப்ராடக்ட்ஸ், அப்புறம் இங்க லக்ஸுரி குட்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உள்ள வரும். இங்க எஸ்யூவி, வாட்சஸ், ஹேண்ட் பேக்ஸ் இந்த மாதிரி லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த ஸ்பெஷல் ஜிஎஸ்டிக்குள்ள வந்து வரும். இந்த ஸ்பெஷல் ஜிஎஸ்டி வந்து 40% வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கு. இது எல்லாமே ஜிஎஸ்டியோட ரீஸ்ட்ரக்சரிங் அப்புறமா எடுத்துட்டு வந்து ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு டாக்ஸ் வந்து இருக்கு. அது வந்து காம்பன்சேஷன் செஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்பன்சேஷன் செஸ் இப்போ வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. சோ இதுக்கப்புறம் காம்பன்சேஷன் செஸ்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு கிடையாது. பட் ஆனா கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கான அந்த செஸ் எடுத்துட்டாலுமே அதுல இருந்து ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆகணும். சோ அந்த ரெவன்யூ வந்து மிஸ் ஆகுதுல. சோ அந்த ஒரு ரீசனால இங்க எக்ஸைஸ் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான டிராபேக்கா வந்து இருக்கு. சோ இங்க சிம்பிளா என்ன அப்படின்னா டாக்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து இருக்கு. அதுல ஸ்பெஷல் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டொபாக்கோ அப்புறம் சிகரெட் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த ஐடிசியும் காட்ஃப்ரே பிலிப்ஸும் வந்து வருது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது. பட் ஆனா இப்ப வந்து எடுத்துட்டாங்க. அதை எடுத்ததை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காக எக்ஸைஸ் டியூட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போட்டிருக்காங்க. சோ இந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகப்படுத்திருக்காங்க. இது வந்து மார்க்கெட்ல பிப்ரவரி 1 வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிகேட் ஆக போற ரீசனால ஒரு பேனிக் வந்து கிளம்பிருக்கு. அது பிப்ரவரி 1 வருது அப்படின்னும் போது என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்கும் அப்படின்றத டீடைலா வந்து பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்த இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை பெர்சன்டேஜ் வைஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்க ஜிஎஸ்டி வந்து பார்க்கும்போது ஸ்பெஷல் ஜிஎஸ்டி 40% வந்து இருக்கு. அடுத்ததா எக்ஸைஸ் டியூட்டியை பொறுத்தளவுல இங்க 1000 ஸ்டிக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா 2050 இருந்து 8500 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எக்ஸைஸ் டியூட்டி வந்து போடப்படும் சொல்றாங்க. அதாவது இங்க ஒரு ஸ்டிக்ஸ் அப்படின்னா இங்க ஒரு சிகரெட் 1000 சிகரெட் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுல எக்ஸைஸ் டியூட்டியா மட்டுமே 2050 இருந்து 8500 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமாகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடவே என்சிசிடி ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்றாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனா வந்து இருக்கு. அண்ட் நீங்க ஹெல்த் அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி செஸ் எல்லாம் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கம்பல்சரியா வாங்கிடுவாங்க. இந்த செஸ் எல்லாமே ஆட் ஆச்சு அப்படின்னா இங்க எல்லாமே பிரைஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 இருந்து 30% வரைக்கும் டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற போகுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா இருக்க அப்டேட். சோ இந்த ஒரு 30% ஏறிச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை வந்து நடக்கும்? ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சிகரெட்டுக்கு எப்படி வந்து இம்ப்ளிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ₹20 வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிகரெட் வந்து இருக்கு அப்படின்னா இந்த டாக்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகிட்டு வெளியே வரும்போது ₹23 இருந்து ₹25 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகபிள் ஆகி வெளியே வரும். சோ இந்த மாதிரி பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகும். சோ இந்த ₹23 இருந்து ₹25 போகுது பாத்தீங்களா? சோ இந்த ஒரு ரீசனால இங்க சிகரெட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க இன்னொரு விஷயமும் வந்து இருக்கு. இங்க இல்லீகலான சிகரெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கு. அந்த சிகரெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அந்த ஒரு ரீசனாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சேல்ஸ் வால்யூம் வந்து அடி வாங்கும். சோ ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்கிறது இந்த கம்பெனியோட சிகரெட் சேல்ஸே வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இங்க சிகரெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற போகுது. இங்க டாக்ஸ் எல்லாமே போட்டுட்டாங்களா, அந்த இந்த கம்பெனியுமே அதை காம்பன்சேஷன் பண்றதுக்கு இவங்களோட பிரைஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஹைக் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது ஒரு 15% இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த நீங்க டாக்ஸ் வந்து ஒரு 20% அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னும் போது இது எல்லாமே இங்க கம்பைன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவுக்கான பிரைஸ் ஹைக் வந்து இருக்கும். சோ அப்படி நடக்கும் போது இங்க சிகரெட் ஏற்கனவே ₹20 வித்து இந்த சிகரெட் வந்து ₹25 விக்குது அப்படின்னா இங்க மக்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கான வால்யூம்ல. சோ அதனால வால்யூம் வந்து டிராப் ஆகும். சோ வால்யூம் டிராப் ஆகுது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு சிகரெட் ரெவன்யூ தான் மேஜரான கான்ட்ரிபியூஷனா வந்து இருக்கு. 40% சிகரெட்டோட ரெவன்யூ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. 60% ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டா வந்து இருக்குது. சிகரெட் மட்டும் தான் இருக்கு. சோ ஹை மார்ஜின் பிசினஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிகரெட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனை கொண்டு வரதுக்கான பிளானா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. சோ இந்த ஒரு பாலிசி மேல இன்வெஸ்டர்ஸ் மத்தியில நம்பிக்கை இல்லாம போகுது. அதாவது அன்சர்டினிட்டி இருக்க ரீசனால இங்க எல்லாருமே சேல் வந்து பண்றாங்க. இப்ப இந்த இல்லீகல் சிகரெட்ஸ் சொன்னோம்ல, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க மார்க்கெட்ல இங்க ஐடிசி மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இங்க காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்புறம் ஐடிசி மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே
இங்க டாக்ஸ் பே பண்ணிட்டு இங்க எக்ஸைஸ் டியூட்டி அப்புறம் டாக்ஸ் எல்லாமே பே பண்ணிட்டு இங்க சிகரெட் வந்து மார்க்கெட்ல வந்து விடுவாங்க. சோ இந்த ஒரு ரீசனால இங்க டாக்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகி வர இந்த ஒரிஜினல் பிராண்ட்ஸோட அந்த சிகரெட்டோட ஒரு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இங்க சீப்பான லோக்கல் பிராண்ட்ஸோட. இங்க சீப்பான லோக்கல் பிராண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க டாக்ஸே பே பண்ணாம வந்ததா இருக்கும். அப்புறம் இது எல்லாமே ஸ்மகிள் பண்ண சிகரெட்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த ஸ்மகிள்டு சிகரெட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட் உள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட சேல்ஸ் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆக ஆரம்பிக்கும். இங்க மக்களை பொறுத்தவரை இங்க 10 ரூபாய்க்கு சிகரெட்ஸ் வாங்கி கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா அது 15 ரூபாய் போகும்போது கண்டிப்பா அங்க 10 ரூபாய் ப்ராடக்ட்ல வேற என்ன சிகரெட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுதோ அதை வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் இந்த இல்லீகலா வர அந்த சிகரெட்ஸா வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ அந்த ஒரு ரீசன்ல மார்க்கெட்ல இந்த சிகரெட்டோட சேல்ஸ் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க. சோ இங்க டாக்ஸஸ் எல்லாமே ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா இங்க இல்லீகல் சிகரெட்ஸ் எல்லாமே உள்ள வராது. பட் ஆனா இங்க டாக்ஸ் எல்லாமே அதிகமாகி போகும்போது இங்க இல்லீகலான சிகரெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்க போறதா வந்து சொல்றாங்க. சோ பிப்ரவரி 1 இந்த மாதிரியான இந்த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்லாம் நடந்து இங்க சிகரெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற போகுது. இங்க சிகரெட்டோட பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா வால்யூம்ஸ் வந்து டிராப் ஆக ஆரம்பிக்கும். வால்யூம்ஸ் டிராப் ஆகுது அப்படின்னும் போது இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து டிராப் ஆக ஆரம்பிக்கும். அண்ணன் ஹை மார்ஜினா இருக்க ப்ராடக்ட் வந்து இங்க சிகரெட்டா வந்து இருக்கு. அதுலயே வந்து இங்க கை வைக்கிற மாதிரி ஆயிடுன்ற ரீசனாலதான் இங்க ஐடிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்கிருக்காங்க. சோ இது எல்லாமே இங்க ஐடிசியோட பினான்சியல்ஸ்ல எப்படி வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் 3 டேர்ம் வந்து வச்சுக்கலாம். இல்ல ஷார்ட் டேர்ம்ல 1 to 2 குவார்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பிரச்சனை வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க கம்மியான சிகரெட் சேல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா இங்க சிகரெட் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சிகரெட்டோட ரெவன்யூ டிராப் ஆகிற ரீசனால இந்த கம்பெனி பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையா தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம்ல இது வந்து 1 to 2 குவார்டர்ஸ் வரைக்கும் நடக்கும். மீடியம் டேர்ம்ல என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது 1 to 3 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா பிரைஸ் வந்து ஏத்த ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மக்களும் ஓகே பிரைஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சேல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே 1 to 2 வருஷத்துக்குள்ள நடக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில கொஞ்சம் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆகும். சிகரெட்ஸோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவ்வளவுதான் செய்யும். அது என்னவோ மார்க்கெட்ல உண்மையா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த இல்லீகல் சிகரெட்ஸ் உள்ள வரல அப்படின்னா இங்க சீப்பான சிகரெட்ஸ் வந்து மக்களால பிடிக்க முடியாது. எல்லாருமே இங்க ஐடிசி பிராண்ட் சிகரெட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிடிச்சாகணும். ஏன்னா இங்க மார்க்கெட் ஷேர் அதிகமா வச்சிருக்குது ஐடிசி தான். நீங்க 100 சிகரெட் குடிக்கிறீங்க அப்படின்னா இல்லீகல் சிகரெட்ஸ் இல்லாம நம்ம கம்பேர் பண்ணும்போது அதுல 80% ஆஃப் சிகரெட் இங்க ஐடிசியோட சிகரெட்ஸா தான் இருக்கும். மீதி இருக்கிறது தான் காட்ஃப்ரே பிலிப்ஸோட அந்த சிகரெட்ஸ் தான் வந்து இருக்கும். சோ இப்படி இருக்கும் போது இந்த இல்லீகல் சிகரெட்ஸால தான் இவ்வளவு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது. சோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காட்ஃப்ரே பிலிப்ஸ் ஏன் 20% இறங்கிச்சு அப்படின்னா அந்த கம்பெனி கிட்ட இருக்க ஒரே பிசினஸ் வந்து சிகரெட் பிசினஸ் தான் வந்து இருக்கு. அதுதான் மேஜரான பிசினஸாவும் வந்து இருக்கு. அண்ட் தென் அதுல மால்பரோன்றது மட்டும் தான் லைசன்ஸ்டு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய பிராண்டாவும் வந்து பாத்தீங்கன்னா காட்ஃப்ரே பிலிப்ஸ் கிட்ட இருக்குது. பட் ஆனா இந்தியால இருக்கிற மேஜரான சிகரெட் பிராண்ட்ஸ் எல்லாமே ஐடிசி கம்பெனி தான் வந்து ஓன் பண்றாங்க. அவங்க கிட்ட மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அண்ட் அந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டைவர்சிஃபிகேஷன் வந்து இருக்கு. எஃப்எம்சிஜி, அக்ரி அண்ட் நீங்க பேப்பர் பிசினஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐடிசிக்கு சாதகமா அமைஞ்சு 9% கீழே விலை வச்சிருக்கு. காட்ஃப்ரே பிலிப்ஸ்க்கு இந்த மாதிரியான வந்து டைவர்சிஃபிகேஷன் பிசினஸ் இல்லாத ரீசனால 19% வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இறங்கிருக்கு. இது எல்லாத்த தாண்டியுமே இன்னொரு விஷயமும் வந்து இருக்கு. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனில ஸ்டேக் வச்சிருக்காங்க ஒருத்தவங்க. அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஸ்டேக் சேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே வராங்க. 2024 ஒரு 3.5% ஆஃப் ஸ்டேக் வந்து வித்தாங்க. இப்ப 2025 இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்தாங்க. இப்ப கரண்டா வந்து 22.9% ஸ்டேக் இருக்கிறதா சொல்றாங்க. பட் ஆனா அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனர் மாதிரி வெப்சைட்ல தென் அதர் சோர்சஸ்ல வந்து காமிக்கிறது 17 to 18% ஆஃப் த ஸ்டேக் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேட் கம்பெனி கிட்ட இருக்கிறதா வந்து சொல்றாங்க. பேட்ன்றது எக்ஸாக்டா வந்து இருக்காது. இந்த டொபாக்கோ மேனுஃபேக்சரர் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கும். அது 17 to 18% வந்து வச்சிருக்கும். அதுதான் பேட் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி மூலமா ஓன் பண்றாங்க. சோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட் கம்பெனியுமே அங்க ஸ்டேக் சேல் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. சோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கம்பெனி பண்ணி ஐடிசி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருக்காங்க. எஃப்ஐஐஸ் இன்னைக்கான மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3500 கோடி ரூபாய் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. அதுல டிஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 6700 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்க. இவ்வளவு மார்க்கெட்ல வாங்கியுமே இன்னைக்கான மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஏறவே இல்லை. பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஐடிசின்ற ஒரு கம்பெனி டிராபேக் ஆனது அதான் வந்து இருக்கு. மார்க்கெட்ல மீதி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே ஐடிசின்ற ஒரு ஸ்டாக் இறங்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே வந்து இறக்கிருக்கும். ஏன் அப்படின்னா எங்க சென்செக்ஸ்ல 30 ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஐடிசி வந்து பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட போர்ஷன் தான் இருக்கிறதுல அதிகமா வந்து இருக்கும். அது வந்து டிராப் ஆகுதுன்னும் போது ஆப்வியஸ்லி இங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போக முடியாது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா டிராப்ல இருக்கு. சோ இப்ப நம்ம ஒரு இன்வெஸ்டரா வந்து வரும்போது இங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பெயின் இருக்கதான் வந்து செய்யும். இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 23ல வந்து இருக்கு. இப்ப நீங்க அதர் வெப்சைட்ல செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 25 வந்து இருக்கும். பட் ஆனா இப்ப இறங்கிருக்க பிரைஸ்க்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது 23ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. இந்த பிரைஸ்க்கு ஸ்டில் கன்சிடரபிளா தான் வந்து இருக்கு. இன்னும் இறங்குச்சு அப்படின்னா தாராளமா கன்சிடர் பண்றதுக்கான மூல வந்து போகும். இந்த கம்பெனில பிரச்சனை எதுவுமே வந்து கிடையாது. சிகரெட்டோட சேல்ஸ் இறங்கினாலுமே திரும்ப வந்து கேட்சப் பண்ணிடுவாங்க 1 to 2 வருஷத்துக்குள்ள. இந்த 1 to 2 வருஷத்துக்குள்ள மார்க்கெட்ல இறக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ற ஸ்டேஜாவே நம்ம வந்து எடுத்துப்போம். சோ இந்த டாக்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆனாலுமே 1 to 2 வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க சால்வ் பண்ணிடுவாங்க. சோ இதுதான் இந்த வீடியோவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. காட்ஃப்ரே பிலிப்ஸ் கம்பெனியை பொறுத்தவரை அது வந்து கன்சிடர் பண்ணாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கும். பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் தென் அந்த கம்பெனியோட டைவர்சிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமாவே வந்து கிடையாது. ஐடிசி கிட்ட இருக்கிற மாதிரி அங்க பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. சோ அந்த ஒரு ரீசனால அந்த பக்கம் போகாம நம்ம ஐடிசில மட்டும் இருப்போம். சோ இதான் இன்னைக்கான ஓவர் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.